மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மதுரை பாண்டிக்கோவில் அம்மா திடலில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் மலை கோவில் பின்னணியில் இருப்பது போன்று இந்த மாநாட்டுக்கு மேடை அமைக்கப்பட்டது. மேலும் மேடையில் அறுபடை வீடுகளின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு நடுவில் முருகப்பெருமான் வேலுடன் நிற்கும் பிரம்மாண்ட சிலை போன்ற வடிவமைப்பும் இடம்பெற்றது. முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும், பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பாராட்டுகள் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருப்பரங்குன்றம் மலை குமரனுக்கே சொந்தம் என முருகன் மலைகளை காக்க வேண்டும், தமிழகத்தில் உள்ள கோவில்களில் இருந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும், ஷஷ்டி தினத்தன்று ஷஷ்டி கவசத்தை ஒன்று சேர்ந்து பாட வேண்டும் எனவும் முருக பக்தர்கள் மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.